ஹாய் வெல்கம் டு ஆல் திஸ் இஸ் கைலினா இன்ஃபோ டெக்னாலஜி. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வீடியோங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் கைலினா இன்ஃபோ டெக்னாலஜியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நீங்கள் எந்தளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணுறீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் நான் அதிக வீடியோஸ் வந்துட்டு போட முடியும். ஓகே, ஸோ வாங்க. ஸோ இந்த வீடியோ வந்துட்டு கண்டினியூட்டிவ் வீடியோங்க. ஸோ இந்த வீடியோ முதல் வீடியோ வந்து நம்ம ஏஐ வாட் இஸ் அ ஜென் ஏஐ அப்படிங்கிற அந்த வீடியோ பார்க்காம இருந்தீங்கன்னா போய் கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ அந்த வீடியோ கண்டினியூட்டிவ் வீடியோங்கிறதுனால அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்துட்டிங்கன்னா ஈஸியாக புரியும். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டிங்க அப்படின்னா டாக்கர் ஏஐ ரிலேட்டடான ஒரு வீடியோ. ஓகே, வாட் இஸ் த டாக்கர்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், டாக்கர் இஸ் அ பிளாட்ஃபார்ம் டு அலோ யூ பில்டு த பேக்கேஜஸ். ஓகே, ஸோ என்ன மாதிரி பேக்கேஜஸ் லைக் ரன் யுவர் அப்ளிகேஷன், உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அப்ளிகேஷனை ஸோ லைட் வெயிட்டாக ரன் பண்ணுறதுக்கான ஒரு போர்ட்டபிள் என்விரான்மெண்டல் தான் டாக்கர் அப்படிங்கிறது நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ இட் இஸ் அ எப்படி இது வந்து எப்படி சொல்லலாம்னா ஒரு மினி என்விரான்மெண்டல் ஆஃப் த ஒரு அப்ளிகேஷன்ஸ். லைக் இதுக்கு வந்துட்டு நிறைய காம்போனன்ட் இருக்குது. லைக் டாக்கரி ஃபைல், டாக்கரி இமேஜஸ், டாக்கர் கண்டெய்னர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 ஹைரார்கி ப்ராசஸ் வந்துட்டு இருக்குது. ஓகே, ஸோ இந்த வீடியோ அதாவது வந்துட்டு டாக்கரை பற்றின பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைன்னா இன்னொரு பிளேலிஸ்ட் இருக்குது என்னோடதுலேயே டாக்கருடைய அதில் வந்து இன்ஃபர்மேஷன், அதாவது வந்து பேசிக் இன்ட்ரோ வந்துட்டு நான் கொடுத்துருப்பேன். ஸோ இதில் வந்து டாக்கர் ஏஐ ரிலேட்டடாக என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இதுக்கு வந்துட்டு இப்போ வந்து புதுசாக வந்துட்டு நம்ம டாக்கர் வந்துட்டு ஒரு என்விரான்மெண்டல் செட் பண்ணியிருக்கான். லைக் இட் இஸ் கால்ட் ஏ டாக்கர் மாடல் ரன்னர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வாட் இஸ் த டாக்கர் மாடல் ரன்னர்? ஸோ டாக்கர் மாடல் ரன்னர் இது வந்து எசென்ஷியலி ஃபார் த மிஷின் லேர்னிங் மாடல்ஸை வந்துட்டு நம்ம லோக்கலாக ரன் பண்ணுறதுக்கான ஒரு என்விரான்மெண்டல் தான் நம்ம டாக்கர் மாடல் ரன்னர். ஓகே, இதுக்கு வந்துட்டு மெயினாக பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டாக்கர் டெஸ்க்டாப் என்விரான்மெண்டல் வந்து விண்டோஸில் வந்து வேணும். ஓகே, டாக்கர் டெஸ்க்டாப் வந்துட்டு 4.41 அப்படிங்கிற உங்களுக்கு வந்து கண்டிப்பாக இருந்தால் மட்டும்தான் உங்களால் வந்து டாக்கர் மாடலை வந்து லோக்கலாக ரன் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இதுக்கு வந்துட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா நான் டாக்கரை வந்துட்டு மாடலை அதாவது வந்து டெஸ்க்டாப் என்விரான்மெண்ட்டில் நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து பர்சனல்னு ஒரு கேட்டகரியில் லைக் ரெண்டு மெத்தட் இருந்துச்சு. ஒன்று பிஸ்னஸ் இருந்துச்சு, பர்சனல் இருந்துச்சு. நான் பர்சனலில் வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா என்னோடய வெர்ஷன் 4.46ங்கிற வெர்ஷனில் தான் என்னுடைய டாக்கரோடைய டெஸ்க்டாப் வந்து ரன் ஆகுது. ஸோ இந்த டாக்கர் டெஸ்க்டாப்பை நான் எப்படி வந்துட்டு கனெக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா என்னுடைய WSL மூலிமா நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இதில் பார்த்துட்டிங்க அப்படின்னா WSL இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஸோ நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா ஸோ டாக்கரை வந்துட்டு டாக்கர் மாடலை வந்துட்டு நான் இங்கேருந்து கால் பண்ண முடியும். ஓகே, ஸோ இதுக்கான ஃபஸ்ட் கமெண்ட் பார்த்துட்டிங்கன்னா டாக்கர் மாடல் -h அப்படின்னு நான் கொடுக்குறேன் அப்படின்னா ஸோ என்னுடைய டாக்கர் மாடலுக்கான கமெண்ட்ஸ் எல்லாமே இதில் வந்து ஷோ ஆகும். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு அந்த வெர்ஷன் கம்மியாக இருக்குது, நீங்கள் பழைய டாக்கர் டெஸ்க்டாப் வச்சுருக்கீங்க அப்படின்னா இதே WSL நீங்கள் இந்த கமெண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா இது நாட் சப்போர்ட்டட்னு வரும். ஓகே, இது வந்து ஒன்லி ஃபார் த டாக்கர் டெஸ்க்டாப்புக்கு மட்டும் கிடையாது. ஸோ ஏற்கனவே இங்கே வந்து உங்களுக்கு தெளிவாக கொடுத்துருக்கான். ஸோ வந்து டாக்கர் இன்ஜின் இருந்தாலும் ஒர்க் ஆகும், அதே மாதிரி மேக்ஓஎஸ்லையும் இந்த வெர்ஷன் இருந்தாலும் உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகும். ஸோ இது வந்து எதுக்காகன்னு சொல்லும்போது லார்ஜ் லாங்குவேஜ் மாடலுக்காக ஸோ ஒரு பில்ட் பண்ண ஒரு என்விரான்மெண்டல் செட்டப்பு. ஸோ நீங்கள் என்ன பண்ணலான்னா நீங்கள் வந்து ஒரு லோக்கலாக உங்களுக்கு ஒரு ஏஐ ஏஜென்ட்டுக்கு வந்து க்ரியேட் பண்ணுறதும் இருக்கட்டும், அதே மாதிரி வந்துட்டு நீங்கள் உங்கள் அப்ளிகேஷனில் வந்து ஏஐ ஏஜென்ட்டை இன்டெகிரேட்டட் பண்ணுறதா இருக்கட்டும். ஸோ இந்த டாக்கர் மாடல் ரன்னரை வச்சு உங்களால் இன்டெகிரேட்டட் பண்ணிக்க முடியும். ஸோ நம்ம இதே மாதிரி ஒவ்வொன்றா நம்ம பண்ண போகிறோம். எப்படி இன்டெகிரேஷன் பண்ணலாம், ஒரு அப்ளிகேஷனில் ஒரு டாக்கரைசேஷனை வச்சு ஏஐ மாடல் எப்படி இன்டெகிரேஷன் பண்ணலாம், என்னெல்லாம் ப்ரீ டிஃபைன்டு மாடல்ஸ்லாம் இருக்குது டாக்கர் மாடல் ரன்னரில் வந்துட்டு அப்படிங்கிறத நம்ம வரக்கூடிய வீடியோஸில் வந்துட்டு கண்டிப்பாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இதில் வந்துட்டு உங்களுக்கு கம்ப்ளீட் டீட்டெயில் இதில் வந்து கொடுத்துருப்பான். ஓகே, நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இதை நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து ஒரு புது மாடலை வந்துட்டு க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவை பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.